ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்கக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர் பதற்ற நிலை அப்படின்றது ஒரு அளவுக்கு சமாதானம் ஆகிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அமெரிக்கா அதிரடியா ஈரானுக்கு ஒரு அடுத்த கட்ட எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இது மூலியமா இன்னும் போர் முடிவடையலையோ, இன்னும் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் நிலவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ என்ன நடந்திருக்கு, எதற்காக அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு ஈரான் உடனடியா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற பிரச்சனையில தான் ஈரான் இஸ்ரேலுக்கு போர் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல அமெரிக்கா உள்ள இந்த போர் பதற்றம் அப்படின்றது அடுத்த கட்ட உச்சத்தை எட்டி இருந்தது. இந்த நிலையில போர் பதட்டம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அமைதியான நிலையில இப்போ அதிரடியா ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த போருக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்றதுதான். இதை ஸ்டாப் பண்ண சொல்லிதான் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி வலியுறுத்தி இருந்தாங்க. அதை கேட்காததுனாலதான் இஸ்ரேல் போர் தொடங்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ பதிலுக்கு ஈரானும் போர் தொடுத்தாங்க. இந்த விஷயத்துல ட்ரம்ப் அவர்கள் உள்ள நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா ஈரானுக்கு எதிராக அவருடைய ஒரு தாக்குதல் அப்படின்றத நிகழ்த்தி இருந்தாரு. இதனால ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணுசக்தி அமைப்புகள் தாக்கப்பட்டது. இது இன்னும் பெரிய பிரச்சனைகளையும் கிளப்பி இருந்தது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் போய்கிட்டு இருந்தது. இதுக்கு ஒரு முக்கிய காரணமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது அப்படின்னு தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே ஈரான் 400 கிலோ வரலும் செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை பாதுகாப்பா எடுத்து வச்சுட்டாங்க. சோ அது மூலியமா அவங்களால 10 அணு ஆயுதங்கள் செய்யறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. சோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த போர் பதட்டம் அப்படின்றது நிலவிட்டு இருந்தது. ஒரு பக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்து ஆணுச்சு அப்படின்னு ட்ரம்ப் அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு எச்சரிக்கை வர்றதுக்கு முக்கியமா காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் பண்ண இந்த ஒரு விஷயம் தான். சர்வதேச அணுசக்தி அமைப்புல இருந்து அதுக்கான ஒத்துழைப்புல இருந்து ஈரான் விலகிட்டாங்க. சோ இது மூலியமா அவங்க மறுபடியும் இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது இல்ல போர் தொடுக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னும் நிறைய பேரால யூகிக்கப்படுது. சோ இந்த ஒரு விஷயத்தினால இப்போ அதிரடியா ட்ரம்ப் உடனடியா நீங்க விலகுனதுல இருந்து உடனடியா நீங்க சேரணும், அதாவது ஐநாவுடைய சர்வதேச அணுசக்தி ஒத்துழைப்பு மையத்துல நீங்க உடனடியா ஜாயின் பண்ணணும், இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் எதிர்பாராத விதமா நடக்க நேரிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. சோ இதுதான் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க மறுபடியும் இல்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்கன்னா, இவங்க ட்ரம்ப் அவர்கள் கோவப்பட்டு இன்னொரு டைம் அவர் தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னா பதிலுக்கு தாக்குதல் ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த போர் அப்படின்றது ஏற்படுமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏற்கனவே மாறி மாறி போர் நடந்ததுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. சோ இந்த நிலையில இன்னொரு போருக்கு வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க எழுந்திருக்கு.